மலையாள மாந்திரிகர் என் சந்திரகுமார் அவர்கள் விழுப்புரத்தில் புதிய கிளை திறந்துள்ளார். அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே இடத்தில் தீர்வு காண கீழே கொடுக்கப்பட்டுள்ள முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். ராசிக்கு 12வது வீடு மீன ராசி. அறிவும் அழகும் அன்பும் பண்பும் படிப்பும் பணிவும் துணிஞ்சவங்க, நெஞ்சில் தைரியம் உடையவங்க, எதையுமே நான் சாதிச்சிருவேன், எதையுமே என்னால் பண்ண முடியும், தன்னம்பிக்கை உடையவங்க, கஷ்டமான வேலைகளையும் இஷ்டப்பட்டு பிடிச்சி வேலை பார்க்கக்கூடியவங்க தான் இந்த மீன ராசிக்காரங்க. பொதுவாக இந்த மீன ராசிக்காரங்கள் படிப்பு சம்மந்தப்பட்ட டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர், ஏன் டாக்டர் சம்மந்தப்பட்டது, இப்படி மருத்துவ சம்மந்தப்பட்டதும் படிப்பு சம்மந்தப்பட்ட காலேஜ் சம்மந்தப்பட்ட படிப்பையும் படிக்கக்கூடியவங்க. நல்லா படிச்சிருந்தா மீனராசிக்காரங்கள் ஒரு சிஏ, ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், கணக்கு வழக்கு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு உடையவங்க, பேங்க்கில் வேலை பார்க்கக்கூடியவங்க, இப்படி ஒரு படிப்பு படிச்சிருந்து வேலை பார்க்கலாம். ஆனால் மீனராசிக்காரர்களுக்கு இப்போ 7.5 நடக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப கஷ்டப்படுவீங்க, புது ப்ராஜெக்ட் எடுத்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க. யார் ஒருத்தங்க வண்டி வாகனத்தை மீனராசிக்காரங்க விற்கிறாங்களோ உங்களுக்கு 7.5 ஷார்ட் ஆச்சுன்னு அர்த்தம். தாய் தகப்பன் பேச்சை நீங்கள் கேட்க மாட்டீங்க, தானே ராஜா தானே மந்திரின்னு சொல்லக்கூடிய அமைப்பு உடையவங்க. இந்த மீன ராசிக்காரங்களை சிறு வயசில் இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆசை வார்த்தை காட்டி அம்மாவா அண்ணனா அப்பாவா நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஒரு பெண் வரும், கஷ்டப்படுவீங்க. ஏன்னா 7.5 நடக்குது. படிக்கிற பொம்பளை பிள்ளைங்கள இருந்து படிக்கிற ஆண் பிள்ளைகள் வரைக்கும் கஷ்டப்படக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு. இது தாய் தகப்பன் ஏமாந்துருவீங்க. ஆசை பாசா அன்பா பண்பா உங்க பிள்ளைங்களை வளர்த்தாலும் தாய் தகப்பனுக்கு அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. பெரியவங்களா இருந்தாலும் ஒரு ஆணா இருந்தாலும் ஒரு பெண் மோகம் வரும். ஒரு பெண்ணா இருந்தாலும் கணவனை விட்டு இன்னொருத்தங்கிட்ட ஒரு ஆசைகள் வரக்கூடிய நேரம் இது. ஏன் தெரியுமா? மீன ராசியில ராகுன்னு ஒரு கிரகம் இருக்கு. பொதுவா ராகு கணவன் மனைவியை பிரிக்கும். அந்த ராகு பகவான் மீன ராசியில தான் பெயர்ச்சி ஆயிருந்திருக்கு, இந்த வருஷத்துல இருக்கு. நல்லது கெட்டது தெரியாது, அவமானப்படுவீங்க. முறையான வழிமுறைகளில் பக்குவங்களா இருந்துக்கிட்டு வந்தா தப்பிச்சுக்குவீங்க, இல்லைன்னா கஷ்டத்தை தான் அனுபவிக்கக்கூடிய தன்மை இந்த மீனராசி நேயர்களுக்கு உண்டு. குரு பகவான தெளிவான ஒரு வழிமுறையிலையோ தானம் தர்மத்தில் இருந்து பல தெய்வத்தை உள்ளடக்கி தெய்வ வழிபாட்டை பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா தப்பிச்சிங்க. அவமானப்படக்கூடிய ஜாதக அமைப்பு மீனராசி நேயர்கள். உற்றார் சுற்றார் எல்லாமே உங்களை வெறுப்பாங்க, உதவி செய்யறதுக்கு ஒருத்தர் வரமாட்டாங்க, உளுந்தாலும் நீங்க தான் எந்திக்கணும். அப்படி ஒரு தன்மை மீனராசி நேயர்களுக்கு உண்டு. குறையில்லாம இருக்கணும். சிவாய நம. மீனராசி, இந்த மீனராசியில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொன்னாலே சட்டத்துறை சம்பந்தமானவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். அதேபோல் இந்த மீனராசியில் இருப்பவர்கள் பெருமாள் வழிபாடு செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். இந்த ராசியில் ஒரு சில பிரச்சனைகளோடு இந்த மாதம் தொடங்கினாலும் இந்த மாதத்தினுடைய முடிவில் சில நல்ல விஷயங்கள் நடைபெறும். இந்த ராசியில் உள்ளவர்கள் உங்களுடைய மன சுமைகளை இறக்கி வைப்பதற்கு நீங்கள் உங்களுடைய நண்பர்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னா ஒரு சில மனக்கசப்புகளால் இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த ராசியில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலை நிலவும். கணவன் மனைவி ஒற்றுமைங்கிறது இந்த ராசியில் உள்ளவர்களுக்கு எப்பொழுதுமே பிரச்சனையாக இருக்கும். ஏதாவது சண்டை சச்சரவுகள் நடந்து கொண்டே இருக்கும். அதனால் உங்களுடைய மனக்குழப்பங்களுக்கு மனக்லேசம் இதற்கு இடம் கொடுத்து விடாதீர்கள். அதுவும் குறிப்பாக இந்த வாகனம் கனரக வாகனம் செலுத்தக்கூடியவர்கள் இந்த மனக்குழப்பத்திலிருந்து வெளிவந்து விடுங்கள். அப்படி இருந்தால் வாகனத்தை செலுத்தாதீர்கள். உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் சரி செய்து கொள்ளலாம். ஏன்னா மருத்துவத்துறையில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி செய்து கொள்ளலாம். வியாபார ரீதியாக வியாபாரம் நல்ல விதமாக நடக்கும். இந்த வியாபாரத்தில் நிலம் வாங்கி விற்பது
அதேபோல் ஒரு சில பில்டர்ஸ் அந்த மாதிரி ஒரு சிலர் இருக்கக்கூடியவர்கள் கவனமுடன் செயல்படுவது அப்படிங்கிறது மிக முக்கியமானது. கலைத்துறையில் இருப்பவர்கள் கண்டிப்பாக யாரிடத்திலும் உண்மையை சொல்லி உங்களுடைய கதைகளை, உங்களுடைய தயாரிப்புகளை அடுத்தவர்களிடத்தில் நேரடியாக சொல்லாதீர்கள். கவனமுடன் இருங்கள். மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்களும் உடல் ரீதியான பிரச்சனைகள் வருகின்ற காரணத்தினால் நீங்களும் கவனமுடன் இருப்பது அப்படிங்கிறது மிக முக்கியமானது. மருத்துவத்துறையில் நீங்கள் எழுதுகின்ற மருந்துகள், நீங்கள் கொடுக்கின்ற மருந்துகள், இதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும், இருப்பது நல்லது. இந்த மாதம் ஒரு சிறப்புடைய மாதமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி செல்வம் நன்றாக இருக்கும். கணவன் மனைவி முன்பு சொன்னது போல் ஒரு சில பிரச்சனைகளோடு ஓடிக்கொண்டிருக்கும். ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. சென்னையில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில், திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் வழிபாடு செய்யுங்கள். அந்த பெருமாள் வழிபாடும், திருவள்ளூரில் இருக்கக்கூடிய வீரராக பெருமாள் வழிபாடும் இந்த மாதத்தில் உங்களுக்கு சிறப்புடையதாக இருக்கும். சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள். அதேபோல் உத்தர நட்சத்திரம் வருகின்ற காலங்களில் உணவு அருந்தாமல் இருந்து ஐயப்பனை வழிபாடு செய்தீர்களேயானால் இந்த மாதம் சிறப்புடைய மாதமாக இருக்கும். நன்றி. வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உங்களுடைய அற்புதமான அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்று சொல்லக்கூடிய கருணை வாய்ந்த அருட்பெருஞ்சோதியான 7 நிறத்திற்கு சொந்தக்காரரும் 7 நிறத்தை சுட்டி காட்டியவரும் உங்கள் பிரபஞ்சத்தில் இருப்பதை உடலுக்குள் காட்டி 7 திரைகளை திறந்து காட்டிய வள்ளல் பெருமானின் அருளாசி நிறைந்திருக்கின்ற மீனராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாத பலனை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த ஜூன் மாத பலனை இந்த மீனராசி நேயர்கள் அனுபவிக்கின்ற விதம் நல்ல நிறைய சந்தோஷம், ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை, பல திட்டங்கள், அந்த திட்டத்தை செயல்படுவதற்கு பல வழிமுறைகளில் தடங்கள், பல இன்னல்கள், பல கஷ்டங்கள், பலருடைய எண்ணங்கள் இவர்கள் மீது தவறாக இருந்தாலும் கூட இவர்கள் தன்னை பற்றி தவறாக நினைக்க மாட்டார்கள். ஏனென்றால் எல்லாம் தெரிந்தும் அவர்களுடைய சூழ்நிலை அவர்களை தவறுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும். இந்த சூழ்நிலையில் இருக்கும் மீனராசி நேயர்கள் தன்னை எப்பொழுதும் ஒரு மந்த நிலையில் வைத்திருப்பார்கள். அந்த மந்த நிலையிலிருந்து கொஞ்சம் ஆக்டிவாக வருவதற்காக அவர்களுடைய முயற்சியும் பயிற்சியும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இருந்தாலும் இவர்களுக்கு 7.5 நாட்டு சனி என்று சொல்வார்கள். அதனால் லாபத்துக்குடையவர் விரயத்தில் இருப்பதால் லாபம் ஒரு அசட். உங்களுடைய மருத்துவ செலவு வராது இருந்தால் உங்களுடைய செலவு ஒரு அசட்டுக்கான செலவாக இருக்கும். உங்களுடைய சூழ்நிலை மருத்துவமனைக்கு சென்று வர வேண்டியதாக இருக்கும். உங்களுடைய சூழ்நிலை மற்றவர்கள் ஏன் இப்படி இருக்காங்கன்னு கேட்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும். இந்த மீனராசி நேயர்களை பொறுத்தவரும் அன்பானவர்களும் ரொம்ப பண்பானவர்களும் என்னுடைய தேவ வம்சத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள். தேவ வம்சம் என்பது எப்படி என்றால் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒட்டுமொத்தமாக நீர்நிலைகளை காட்டுவதும் இந்த பிரபஞ்சத்தை கூட்டுவதும் இந்த மீனராசி நேயர்களுக்கு உள்ளது. இவர்களிடம் தெரியாதது என்பது ஒன்றுமில்லை. தெரிந்து கொள்ள ஆர்வமும் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். இருந்த போதிலும் இந்த நேரம் அவர்களுடைய பயணம் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் உடல் அசதியும், உடலில் உள்ள மனசில் அசதியும், எந்த ஒரு காரியத்திற்கு செல்வதற்கு ஒரு தடங்களும், புது புது விஷயங்கள் உள்ளே வருவதும், அந்த விஷயத்தை சமாளிக்கின்றதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதனால் விரைய செலவுகளும் நடந்து கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சென்று கொண்டிருக்கும் மீனராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாத பலனானது அற்புதம் என்று சொல்வதற்கு அவ்வளவு இல்லை என்றாலும், ஆனால் மிக அற்புதத்திலிருந்து அற்புதத்திற்கு வருகிறார்கள். இவருடைய நீண்ட நாள் எண்ணங்கள், கோரிக்கைகள் நிறைவேறும் அந்த அளவுக்கு இருக்கிறது. இந்த ராசிக்கு உடைய கிரகமான பிரகஸ்பதி 3ஆம் இடத்தில் இருக்கிறார். அந்த இடத்திற்கு 5ஆம் இடத்துக்குடையவர் சாரத்தில் செல்வதால் பிரகஸ்பதியோட அனுகிரகத்தால் இவர்களுக்கு எல்லா சக்தியும் கிடைக்கும்.
கிடைத்தாலும் மறைமுகமாக கிடைக்கும், நேரடியாக கிடைக்காது. இருந்தாலும் இவர்களுக்கு மன திருப்தி என்பது வராது. எப்பொழுதுமே இந்த ராசி நேயர்களுடைய பயணங்கள், பயணம், மன ஓட்டம் எப்படி இருக்கும் என்றால், இந்த பிரபஞ்சத்தில் அவரவர்கள் அவரவர்களுடைய வேலை செய்ய வேண்டும். அதேபோல் தான் நானும் செய்து கொண்டிருக்கின்றேன். யாரு குறை சொன்னாலும் பிடிக்காது. இவங்களும் யாரையும் குறை சொல்ல மாட்டாங்க. இவங்க உண்டு, இவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க. அதே நேரத்தில் இன்றைய காலத்தில் இந்த 7 நாடு சனி என்ற ஒரு சூழல் இருப்பதால் அவர்களுடைய மந்தப்படுத்தி அவர்களுடைய மனதையும் இவரால் பிறருக்கும் மனக்காயங்கள் ஏற்படுவதற்காக வார்த்தையால் பிரச்சனை வருவதற்கான சூழ்நிலை ஏற்படும். ஆகையினால் அந்த ராசியிலேயே ராகு பகவான் இருந்து 7இல் கேது இருப்பதனால் இயற்கையின் சக்தி இவருக்கு தனிப்பட்ட ஒரு பலனை கொடுத்து வேறொரு நிலைக்கு மாற்றுகின்ற தன்மையில் இருப்பதால் இந்த மீனராசி நேயர்கள் தனக்கென்ற ஒரு எண்ணத்தை, ஒரு சுய முயற்சியை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த சுய முயற்சியின் மட்டுமில்லாமல் இந்த சுய முயற்சியில் நல்ல வளர்ச்சி ஏற்படுவதற்கு சற்று சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். இவருடைய பயண பாதையில் பல விஷயங்கள் கிடைக்கும். இருந்தாலும் தனக்கு போதுமானதை மட்டும்தான் இவர்கள் எடுப்பார்கள். மற்றவற்றை கேட்டுக்கொள்வோம். இவர்களுக்கு பலருடைய ஆசிகள், பல ஜீவாத்மாக்களுடைய ஆசிகள் இவர்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அந்த ஆசியை பெற்று சீரும் சிறப்புமாக தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த மாத ஜூன் மாத பலனாக இருக்கிறது. அந்த ராசிக்கு உடையவரும் 10க்கு உடையவரும் 3ஆம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் இருந்து அவருடைய 6ஆம் இடத்திற்கு நோய் ஸ்தானத்திற்கு உள்ள நட்சத்திர சாரத்திலும் 5ஆம் இடம் என்ற பூரிய ஸ்தானத்திலும் செல்வதால் குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான சூழ்நிலை இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்துவீர்கள் என்பதை இந்த பிரபஞ்சம் உணர்த்துகிறது என்பதை உணர்ந்து கொண்டு இந்த பிரபஞ்சத்தில் சீரும் சிறப்புமாக பெற்று நீங்கள் வளர வேண்டும் என்று எல்லாம் வல்ல பிரபஞ்சத்தை வேண்டி வணங்கி உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.